சிறடி காசு சீரியலில் இனி என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். ரவி ரெஸ்டாரண்ட்டுக்கு ரவியோட மாமா பார்க்க வர்றாரு. இந்த சூழ்நிலையில் அவர் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, உன்னை பார்க்க உங்கள் மாமா வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. எந்த மாமா அப்படிங்கிறாங்க. டேய் ஸ்ருதியோட அப்பா வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸ்ருதியோட அப்பா வந்திருக்காரா? வாங்க அங்கிள் அப்படிங்கிறாங்க. வாங்க மருமகனே உட்காருங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உட்காந்து கூட உங்கள்கிட்ட பேச முடியல, அந்தளவுக்கு தான் இருக்கிறீங்க, பேசாமல் நீங்கள் தனி ரெஸ்டாரண்ட் வச்சானே அப்படிங்கிறாங்க. அப்போ ஓனர் வந்துடுறாங்க. என்ன ரவி இது யார் அப்படிங்கிறாங்க. எங்கள் அங்கிள் அப்படிங்கிறாங்க. வாங்க என்னாச்சு அப்படிங்கிறாங்க. வாங்க வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஓனர் உத்து கவனிக்கிறாரு. இவர் பேசுகிற பேச்சு சரியில்லை, தனியாக ரெஸ்டாரண்ட் வைக்கணும் போகணும்னு பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்குறாரு. இப்படி ஒரு ஆள்கிட்ட சம்பளத்துக்கெலாம் வேலை பார்த்துட்டு நம்ம அவசியம் கிடையாது, நம்மளோட லெவலே வேறு. கேரளாவில் நம்மளுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது. இங்கே கேரளாவில் பெரிய ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னா வைக்கலாம், இல்லை இந்தியாவில் நீங்கள் எந்த இடத்துல பெரிய ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னு நினைக்கிங்களோ நான் சொல்லுங்கள், நான் வச்சு தரேன், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அது எத்தனை லட்ச ரூபா எத்தனை கோடி ஆனாலும் பரவாயில்லை அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அந்த ஓனருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த ரவியை வச்சு இந்த ரெஸ்டாரண்ட் நல்லா நடந்துகிட்ருக்கு, மாமனார் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்காரு. போகிற போக பார்த்தா ரவியை வச்சு வேறு ரெஸ்டாரண்ட் நம்மளுக்கு எத்தாப்படி ஆரம்பிச்சுடுவாரோ. சரி வராது, ரவியை வேலையை விட்டு நிப்பாட்டிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரவி சொல்கிறார், இல்லை அங்கிள் நான் வந்து இப்போதைக்கு நான் பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் ரெஸ்டாரண்ட் வைக்கணும் நானே பார்த்து வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உன்னால் எப்படி தம்பி முடியும், 12,000 சம்பளத்துக்கு வேலை பார்க்குற, அது போக அண்ணாமலையால் சுத்தமாக முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, எங்களால் எப்போ முடியுதோ அப்போ வச்சுக்கிறேன் அங்கிள், இல்லைன்னா நாங்கள் இப்படியே வேலை பார்த்து பொழைச்சிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் பொழைச்சிப்பீங்க, என் பொண்ணை எப்படி நீங்கள் நல்லா வச்சு பார்த்துப்பீங்க, நான் எதுக்கு உங்களை முன்னாடி சேரக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னா காரணம் இதுதான். உங்கள் பொருளாதாரம் வேறு, எங்கள் பொருளாதாரம் வேறு. என் பொண்ணு ரொம்ப செல்லமாக இருந்த பொண்ணு அப்படிங்கிறாங்க. என் ஒய்ஃப் வந்து ஸ்ருதி வந்து அதை சொல்லவே இல்லை, நான் வேணும்னு தான் வந்துச்சு. இப்போ வரைக்கும் நாங்கள் 2 பேர் உலகத்தை வச்சு தான் பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. என் பொண்ணு உங்களோட கூட உழைக்கி ஏதாவது உங்களுக்கு தெரியுதா தெரியலையா அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி கூட உழைக்க தான் செய்யுது, இல்லைங்களே அப்படிங்கிறாங்க. அப்படி உழைக்கும் போது பொண்டாட்டி புருஷனுக்குள்ளே ஏற்றத்தாழ்வுகள் வரும் அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள் நீங்கள் பேசுகிறதுனால தான் ஏற்றத்தாழ்வு வருது, எதுவும் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறாங்க. நான் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட வரல, உன்கிட்ட பேசணும்னு தான் வந்தேன் ரவி அப்படிங்கிறாங்க. அங்கிள் நீங்கள் பேச வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், நானே வீட்டுக்கு வரணும்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் இங்கே வர்றீங்க, ஸ்ருதியை கூட்டி போனதுலேருந்து வீட்டு பக்கமே வரல, ஸ்ருதியும் பேசுகிறதில்ல. நான் அவங்க கல்யாணம் முடிஞ்ச புதுசில் கோவப்பட்டேன் அப்படின்னா சராசரி அப்போ என்ன செய்வேனோ அதை தான் செஞ்சேன். ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும் வைக்கணும்னு சொல்லி தான் ஒவ்வொரு நேரம் நினைப்பேன். சுதாவை நான் வீட்டுக்கு நான் தான் அனுப்பிவிடுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி அங்கிள் அதெல்லாம் ஓகே தான், நானே ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் அங்கிள் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறாங்க. இல்லை நீ வைக்கணும்னா 20 வருஷம் 30 வருஷம் ஆகும், நான் நாளைக்கு நாள் வச்சு தரேன், இந்த வேலையை விட்டுருப்பா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை அங்கிள் நான் இந்த வேலை தானே முக்கியம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அவர் சொல்கிறாரு, என்றைக்குனாலும் என் நம்பருக்கு கூப்பிடு அப்படிங்கிறாங்க. உங்கள் நம்பரை நான் சுருதிட்டு வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை என் விசிட்டிங் கார்டை வச்சுக்கோ, உனக்கு என்றைக்கு மனசு கஷ்டமாக இருக்கோ சொல்லு, நான் வேறு ரெஸ்டாரண்ட் வச்சு தந்துடுறேன். நீ சுருதியோட கம்மியாக சம்பாதிக்க வேணாம், ஏன்னா புருஷங்கிறவங்க வந்து நிறைய சம்பாதிச்சா பொண்டாட்டி சந்தோஷமாக இருப்பா, அவளையும் நல்லா பார்த்துக்க முடியும், என் பொண்ணு சந்தோஷமாக இருப்பா, அதனால தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. என் பொஞ்சாதியே இந்த உழைப்பில் நான் சந்தோஷமாக தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் தம்பி, இவ்வளோ வெயிலில் என் பொண்ணை வந்து நீ பைக்கில் கூப்பிட்டு போகிற வர, அந்த பொண்ணு காரில் போயிட்டு காரில் வந்த பொண்ணு அப்படிங்கிறாங்க. அவள் வேலை பார்க்கும்போதே ஸ்கூட்டியில் தானே போயிட்டுருக்கா அப்படிங்கிறாங்க. அது அவள் விருப்பப்பட்டு போனால், நாங்கள் அப்படி அனுப்பலை, ஆனால் நீ வேறு வழியில் நீ அப்படி தான் கூப்பிட்டு வர, அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது தம்பி, அதனால் வந்துட்டு ஒரு காராவது வாங்கிக்கோ, அதாவது நான் பணம் தரேன் இப்போ உடனே அப்படிங்கிறாங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம், என் கையில் என்ன வீக்கமோ அதுக்கேற்றாப்புல நான் இருந்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. என் உழைப்புக்கு ஏற்றாப்புல என் பொண்டாட்டிக்கு வாழ தெரியும் அப்படிங்கிறாங்க. என் பொண்ணு வந்து அப்படி இருக்குன்னு அவசியமே கிடையாது தம்பி அப்படிங்கிறாங்க. என் பொஞ்சாதி எப்படினாலும் இருப்பாங்க, உங்கள் பொண்ணாக இருக்கும்போது அவள் இருந்திருக்க மாட்டா, இப்போ என் பொஞ்சாதியாக இருக்கா, ரவியோட ஒய்ஃபாக இருக்கும்போது அவளால் இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. சரி நான் வந்து உனக்கு என்ன எவ்வளோ பணம் தரேன்னு சொல்லி நான் தரேன் அப்படிங்கிறாங்க. நான் இப்போ தான் நான் அங்கிள் சொன்னேன், எனக்கு ஒரு ரூபா காசு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. தம்பி அண்ணாமலை பணத்துக்காக தான் உன்னை வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சார், லவ் பண்ண வச்சார், எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அங்கிள் மரியாதையாக பேசுங்க, எங்கள் அப்பா பற்றி இப்படி பேசாதாங்க அப்படிங்கிறாங்க. உண்மையை தான் நான் சொல்கிறேன், உங்கள் அப்பா வந்து பணத்துக்காக தானே என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சார், நீ இப்போ சொல்லு, வேணா இல்லைன்னு வேணா நீ சும்மா வேணா சொல்லலாம், உண்மை தானே அப்படிங்கிறாங்க. உடனே ரவியோட ஃப்ரெண்ட்லாம் வராங்க. சார் நீங்கள் என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க, ரவி எப்படி பையன் தெரியுமா, 5 ரூபா யாரோட காசுக்கு எதிர்பார்க்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. தம்பி உன் சம்பளமே 12,000 இருக்கும், இந்த 12,000 ரூபாய்க்கு அவன் ஆசைப்பட போகிறான், என் கோடிக்கணக்கான சொத்துக்கு ஆசைப்பட்டு அவன் கல்யாணம் முடிச்சிட்டான், உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்ன ரவி இப்படி உங்கள் அம்மா அங்கிள் பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. நான் அவரை அங்கிளாகவே ஏற்றுக்கல அப்படிங்கிறாங்க. ரொம்பவே அவமானப்பட்ட வாசுதேவன் அங்கேருந்து கடந்து போகிறாரு. உடனே ரவி ரொம்ப கோபமாக ஸ்ருதிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஸ்ருதி உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாதா அப்படிங்கிறாங்க. ஏன்டா டென்ஷனாக இருக்கியா, என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வந்து இப்படிலாம் பண்ணிட்டு போயிட்டார், எங்கள் ஓனர் வேலைக்கு வரையா இல்லை வரலன்னா சொல்லிடு, அதுக்காக போட்டு உங்கள் மாமா பெரிய பணக்காரனா இங்கே வந்து என்ன வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே உங்களை இங்கே எது கஷ்டப்படுத்தினாரு அப்படிங்கிறாங்க. இல்லை தனியாக ரெஸ்டாரண்ட் இதுக்கு ஏற்ற அப்படின்னு வச்சு தரேன் போகிறேன்னு சொன்னேன், ஓனர் வருத்தப்பட மாட்டாரா அப்படிங்கிறாங்க. அப்படியே சொன்னார், எனக்கு அப்படிதான் தெரியும், நான் இங்கே காலையிலே ரெஸ்டாரண்ட்டில்
காலையிலே வந்து நான் ஸ்டூடியோவுக்கு வந்துட்டேன், நீ தான் விட்டு போனேன். இப்போ நீ நடக்கிறதே நீ சொல்லி தான் எனக்கு தெரியும். சரி எங்கள் அம்மாட்ட சொல்லி என்னென்னு கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் கேட்க வேண்டாம், அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட மாட்டான்னு மட்டும் உங்கள் அம்மாட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க. டேய் நீ நல்லா இருக்குன்னு சொல்லி ரெஸ்டாரண்ட் வைக்க சாரன்ருப்பார் அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா அப்படி சொல்லலை, உங்கள் அப்பா அண்ணாமலைக்கு வச்சு தர வழியும் கிடையாது. நீ இந்த 12,000 சம்பளத்தில் 4,000 புரட்ட முடியாது. உன் பொண்டாட்டி நீ சந்தோஷம் வைக்க முடியாது. அதனால் உனக்கு ரெஸ்டாரண்ட் வச்சு தரேன், உன் பொண்டாட்டி பிள்ளை அப்படியாவது காப்பாற்று அப்படின்னு சொல்லி என்னுடைய சுயமரியாதையும் என் தன்மானத்தையும் அவர் கிண்டல் பண்ணிட்டு போகிறாரு அப்படிங்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் தெரியாது ரவி, எதுவும் நினைக்காத, இதனால் ஏன்கிட்ட நீ வருத்தப்படாத, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் அவருக்கு பெண்ணாக பிறந்திருக்கணும் தவிர்த்து வேறு எந்த தப்பு நான் செய்யலை அப்படிங்கிறாங்க. நான் உன்னையே சொல்லலை, ஆனால் வந்து உங்கள் அப்பா இப்படிலாம் பண்ணுறாரு, எனக்கு கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி எனக்கும் வேலை நேரம் ஆயிடுச்சு, ஒரு ரெக்கார்டிங் முடிக்க வேண்டியதுக்கு முடிச்சிட்டுமா அப்படிங்கிறாங்க. சரி அந்த வேலையை பாரு, உன்னை நான் ஈவினிங் கூப்பிட வரணுமா, நீ ஆட்டோவில் வந்துடுவியா அப்படிங்கிறாங்க. நீ என்னை லவ் பண்ண, கோவப்படலை அப்படின்னு சொன்னால் நான் கூப்பிட வந்துடு, ஒரே பைக்கில் போயிடுவோம். இல்லை நான் உன் மேலே கோவமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா நான் ஆட்டோவில் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி நான் உன்னை கூப்பிட வரேன் அப்படிங்கிறாங்க. சரி ஐ லவ் யூ அப்படிங்கிறாங்க. சரி நானும் ஐ லவ் யூ தான் அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி நினைக்கிறாங்க, நம்மளை ரொம்ப விரும்புகிறாரு, ஆனாலும் அப்பா அம்மா ஏதாவது சொன்னால் கோவம் போடுறாரு, சுயமரியாதை இருக்குன்னு நினைக்காரு. சரி நம்ம எப்படியாவது உழைச்சி ரவிக்கு ரெஸ்டாரண்ட் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் சுருதிக்கு அவங்க அப்பா ஃபோன் அடிக்கிறாங்க. அண்ணன் நம்மளுக்கு அப்பா அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, டேடி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. புருஷனுக்கு வந்து பிழைக்க தெரியாதாம்மா அப்படிங்கிறாங்க. என்ன டேடி இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரெஸ்டாரண்ட் வச்சு தரங்கிறேன், நீங்கள் வந்து வைக்க வைக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அதை மட்டும் பேசினா பரவாயில்லை, அவங்க அப்பாவை குறைச்சி பேசினா எப்படி சம்மதிப்பார் அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பாவை எங்கே குறைச்சி பேசினேன், அவங்க அப்பா பொருளாதாரத்தில் வைக்க முடியாது போக முடியாது அப்படின்னு தானே சொன்னேன் அப்படிங்கிறாங்க. டேடி சொன்னதை ஃபுல்லும் சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க உங்கள் அப்பா வந்து என்ன அதாவது என் மகளை கல்யாணம் முடிக்க வச்சதும் உங்கள் அப்பா தான், லவ் பண்ண சொன்னது உங்கள் அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அங்கிளை பேசியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அங்கிள் சொல்லி தானம்மா அவன் செஞ்சுருக்கான் அப்படிங்கிறாங்க. எப்பா அது துளி கூட உண்மை இல்லை, அப்படி பேசாதீங்க, அவங்க வயசு என்ன உங்கள் வயசு என்ன, அப்படி பேசாதீங்க. முத்து உங்கள் மேலே கை நீட்டுனதுக்கு உங்களுக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு, எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சுன்னா உங்கள் வயசு தான் காரணம். அதே மாதிரி அவர் வயசு உங்களோட மூத்தவர், அவரை நீங்கள் பேச நாங்கள் எப்படி சம்மதிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. சுதி இங்கேருந்து போன பிறகு உனக்கு எல்லோரும் அவங்க துதி பாடியிருக்காங்க அப்படின்னு, எதுவும் பாடலைப்பா, எனக்கு எது சரின்னு படுதோ அதை நான் செய்வேன், எது தப்புன்னு படுதோ அதை நான் சொல்லுவேன். இது இங்கே சின்ன பிள்ளையிலேருந்து அப்படி தான் வளர்த்தீங்க, நான் இப்பவும் அப்படி தான் இருக்கேன் சரிங்களா, இன்றைக்கி அவன் மற முடியாதல்லப்பா அப்படிங்கிறாங்க. சுருதி நீ வந்து நான் பேசாமல் நம்ம வீட்டுக்கே வந்துடுடா, உனக்கு என்ன செய்யணுமோ அப்பா செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே இன்றைக்கே நான் சொல்லிட்டேன், என் புருஷன் ரவி எங்கே இருக்கானோ அதான் என் வீடு, அதுதான் எனக்கு பாதுகாப்பு, அதான் எனக்கு பாசம். இன்றைக்கி நான் கஷ்டப்பட்ட வீட்டில் நான் இருந்தாலும் கூட என்னை அப்படி கவனிப்பாங்க. அந்த மீனாக இருக்காங்களா, எனக்கு என்ன உணவு வேணுமோ கேட்டு சமைப்பாங்க. எங்கள் ஆண்டி இருக்காங்க பாருங்கள், தங்கத்தட்டில் வச்சு தாங்குவாங்க. அதுபோக என் புருஷனை மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் கிடைக்க மாட்டான். யார் பணத்துக்கும் ஆசைப்பட மாட்டார், யார் ரொம்ப தும்புக்கும் போக மாட்டார், எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. இப்படி ஒரு பையனை நீங்கள் பார்க்கவே முடியாது. நீங்கள் ஒரு பணக்கார பையனை பார்த்தீங்க, அவங்ககிட்ட பணம் வேணா இருக்கலாம், கோணம் இருக்காது. என் புருஷன்கிட்ட பணம் தான் இல்லை, எல்லாமே இருக்குது. அதனால் நான் சந்தோஷமாக இருக்கேன்ப்பா. எனக்கு இருக்கிற 10 ரூபா வச்சு என்னால் குடும்பம் நடத்த தெரியும்பா. உங்கள் பொண்ணாக இருக்கும்போது எனக்கு பணம் தான் பெருசுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், பணத்தை வச்சு எப்படினாலும் வாழ்ந்துடலாம்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி தான் தெரியுது, இப்படி ஒரு குடும்பத்தில் பணமே இல்லாட்டிலும் கூட அன்பு இருந்தால் போதும், நம்ம கடைசி வரைக்கும் இனிமையாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு எனக்கு தெரியும்பா. நானும் முத்தை ரொம்ப தப்பாக நினச்சிருக்கேன் நீங்கள் சொன்னதுனால. வீட்டில் போய் பார்த்த பிறகு தான் தெரியுது, அவ்வளோ வேறு மேலேயும் குடும்பக்காரங்க மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காரு. தப்புன்னு தெரிஞ்சு அவர் கேட்குறாரு. நீங்கள் மீனாவை தப்பாக பேசுகிறதுனால தான் அவர் கை நீட்டிருக்காரு. ஆனால் உங்களை கை நீட்டு சரின்னு நான் ஒரு காலமும் சொல்ல மாட்டேன். உங்கள் வயசுக்கு ஒரு மரியாதை கொடுத்தே ஆகணும். ஆனால் நீங்கள் இப்போ நடந்துக்கிட்டது தப்பு தான் ரெடி அப்படிங்கிறாங்க. என்ன சுருதி அப்பாவே தப்பு சொல்கிற அப்படிங்கிறாங்க. எப்பா யார் செஞ்சாலும் தப்பு தானே அப்படிங்கிறாங்க. ஸ்ருதியோட அப்பாவால் பேசவும் இல்லை, ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. உடனே ஸ்ருதி நினைக்கிறாங்க, உண்மையை சொன்னால் நம்ம அப்பாவுக்கு ரொம்ப கோவம் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க சோகமாக. ஸ்ருதி ரெக்கார்டிங் போகலாமா அப்படிங்கிறான்னு கேட்குறாரு, பையே பம்மிக்கிட்டு இன்ஜினியர் கேட்குறாங்க. சரி சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாடகத்துக்கு பேச வேண்டியதெல்லாம் பேசுகிறாங்க. பேசி முடித்தோடனே ரவி வந்து சாப்பாடு கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து கொடுக்காங்க. உடனே சாப்பாடு அதுக்குள்ளே வந்துருச்சா, சரி சார் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அந்த ரவி சாப்பிட்றாங்க. ரவிட்டு நான் சாப்பாடே ஆர்டர் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்புறம் இப்போ சாப்பிட்டுட்றாங்க. சாப்பிட்டப்போ ரவிக்கு ஒரு ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன ரவி நான் சாப்பாடே ஆர்டர் பண்ணலையே அப்படிங்கிறாங்க. இல்லை சுருதி உனக்கு இது பிடிக்கும்னு தெரியும், இன்றைக்கி சூப்பராக பண்ணேன், அதான் உனக்கு கொஞ்சம் அனுப்புனேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, நீ ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறது எனக்கு ஒரு நன்மை இருக்க தான் செய்யுது, எப்போவுமே இந்த மாதிரி எனக்கு பிடிச்சது செஞ்சு நான் கொஞ்சம் அனுப்பிவிட்ருனேன் அப்படிங்கிறாங்க. அப்போது ரெஸ்டாரண்ட்டில் எனக்கு சம்பளமே தரமாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் தரமாட்டாங்க, நைஸாக அனுப்பிவிட்ற வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லை நான் ஓனர்கிட்ட சொல்லி தான் அனுப்புவேன், அதுவும் என் சம்பளத்தை கழிச்சிப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லாமே பெருமாங்க சம்பளம் எல்லாமே
அப்படிங்கிறாங்க. போனால் பரவாயில்ல, என் ஒய்ஃப் சாப்பிட்டா போனால் போயிட்டு போகுது அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ரவி நீ சாப்பிட்டியா அப்படிங்கிறாங்க. நீ முதல்ல இதை தான் கேட்டிருக்கணும், ரவி சாப்பிட்டியா, நான் சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு நீ கேட்கவே இல்லை, நீ சாப்பாடை பற்றியே கேட்டுட்ருக்க, நானும் கண்டுக்கிடல அப்படின்னுட்டு இருக்காங்க. சரி ரவி நான் சாப்பிட்டு மறுபடியும் பேச தான் போகணும் அப்படிங்கிறாங்க. சுருதி இன்றைக்கி ரெஸ்ட்டே கிடையாதா அப்படிங்கிறாங்க. 2-3 நாள் ரெஸ்ட் லீவ் எடுத்தோம்ல, அதனால் நிறைய பேச வேண்டியிருக்கு, அதனால் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வாய்ப்பு இல்லை, அதனால் பேசி முடிச்சுட்டு நான் ஃபோன் அடிக்கிறேன், நீ வந்து கூப்பிட்டு போயிரு அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. ரவிக்கு அங்கே வேலை முடியுது. வேலை முடிஞ்சோன்னே சுருதியை கூப்பிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, என்னப்பா இன்றைக்கி 2 பேருக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. எனக்கு நேரம் அவ்வளோப்பா, சுருதி தான் ரொம்ப நேரம் வேலை பார்த்துட்டு இருந்தா, அவளுக்கு வேறு தொண்டை கட்டிடுச்சு அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, தொண்டை கட்டிடுச்சா, சரி வா வா சுருதி நான் உங்களுக்கு வந்து ஜீரக தண்ணி போட்டு தரேன், அது போக நீங்கள் உப்பு வச்சு வாய் குப்பிளிங்க சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜீரக தண்ணி கொஞ்சம் குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெந்நியை வச்சு வாய் குப்பிடிக்கிறாங்க உப்பு வச்சு. உடனே இப்போ ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. சுருதி இதே மாதிரி 2 நேரம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராகிரும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, இது தெரியாமல் நான் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஸ்டூடியோவுக்கு போவேன், சில நேரம் அதிகம் பேசினோம்னா தொண்டை கட்டிக்கிடும், அப்புறம் மறுநாள் லீவ் போட வேண்டியிருக்கும், இல்லை ஹாஸ்பிட்டல் தான் போகணும், எளிமையாக பண்ணிட்டீங்களே அப்படிங்கிறாங்க. இல்லை நாங்கள்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் போக மாட்டோம், வைக்க மாட்டோம், இந்த மாதிரி தான் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. சுருதியம்மா உங்களை மாதிரி வசதியோ ஏதோ கிடையாது அந்த பூக்கார குடும்பத்தில், அவங்களுக்கு இதை வச்சு தான் கொப்பளிச்சாகணும் அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி பணக்காரங்களோ ஏழையோ டாக்டர்கிட்ட போனாலும் அவங்க இதை தான் சொல்ல போகிறாங்க, மீனாவே சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் இவ பெரிய நடமாறும் டாக்டராம்மா, நீ வந்து டாக்டர் போய் பார்க்கணுன்னா பாரு அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, ஏம்மா அண்ணி கரெக்டாக தான் சொல்கிறாங்க, அண்ணி சொல்கிறது எதுவுமே தப்பு கிடையாது, அண்ணி எனக்கு கொஞ்சம் வெண்ணி கொடுங்க அண்ணி அப்படிங்கிறாங்க. வெண்ணி வாங்கி கொடுக்குறாங்க. டேய் சாப்பிட போகிற இப்போ வெண்ணி குடிக்கிற அப்படிங்கிறாங்க. உடனே ரவி இப்போ வெண்ணி குடிச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு இலக்கமாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே ஆன்ட்டி மீனா கரெக்டாக தான் எல்லாமே சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, கரெக்டாக தான் வேலை பார்க்குறாங்க. நம்ம எல்லாம் அவங்க சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு அவங்கள குறை சொல்லிகிட்டே இருந்தால் நல்லா இருக்குமா ஆன்ட்டி? ஒரு நாளாவது நம்ம யாராவது வேலை செய்கிறோமா, அவங்க தான் எல்லா வேலையும் செய்கிறாங்க, அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்கள கிண்டல் பண்ணால் எப்படி? அவங்க சாப்பாடே நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி நம்ம எல்லோரும் தான் பணம் கொடுத்து தான் செய்ய சொல்கிறோம், நீ எதுவும் நினைக்காதம்மா, வீட்டு காசு தான் அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி எல்லோரும் அவங்கவுங்க பங்குக்கு காசு கொடுக்குறோம், அவங்களும் தான் அவங்க பங்கு காசு கொடுக்குறாங்களே, பங்குக்கு காசும் கொடுத்து சமையலும் பண்ணுறாங்க, இப்படி ஒரு கிஃப்ட் நம்மளுக்கு கிடைக்குமா? நினச்சி பாருங்கள். அவங்கள பாராட்ட வேண்டாம், கிண்டல் பண்ணாமாவது இருங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. ரோகிணி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா ஆன்ட்டி இப்போ ஃபுல்லுமே வந்து சுருதி வந்து மீனாவை தான் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, இந்த பூக்காரிக்கு இப்படி ஒரு நட்பு கிடச்சிது அவளுக்கு பெருசாக தான் தெரியும், எப்படியாவது இந்த நட்பை கெடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. நானும் அப்படி தான் ஆண்டி நினச்சிட்ருக்கேன், எப்படி தான் இதை பண்ண முடியும்னு தெரியல. அந்த நகையை எடுத்தாங்க, அந்த பிரச்சனையில் வந்து மீனா மேலே ரொம்பவே கோபமாக இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அந்த சுருதி வந்து உங்கள் அப்பாவை கை நீட்டினது கூட மறந்துட்டு வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம் அந்த பொண்ணு ஏன் எப்படி இருக்குது என்ன அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை வந்துடுறாரு. இவங்க 2 பேரும் சைலண்ட் ஆகிடுறாங்க. என்ன சுருதி நேராக சென்னைக்கு வேலைக்கு போய்ட்டு வர அப்படிங்கிறாங்க. ஆமாம் அங்கிள் கொஞ்சம் வேலை அதிகம் அதான் அப்படிங்கிறாங்க. என்ன என்ன எல்லாம் வெண்ணி குடிச்சிட்ருக்கீங்கண்ணா அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, எப்பா ஸ்ருதிக்கு வந்து தொண்டை வலியாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வந்துடுறாரு, எப்பா அவன் பொஞ்சாதிக்கு தொண்டை வலினோடனே இவன் வெண்ணி கொடுக்குறான்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சிரிக்கிறாங்க, எல்லாருமே சிரிக்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, ஆமாண்ணே ஆமாம் என் பொண்டாட்டிக்கு கை கால் வலிச்சா நான் ஏன் கை கால் அமுக்குவேன், அதே மாதிரி அவளுக்கு உடம்பு சரியில்லைனா எனக்கும் உடம்பு சரியில்லாத மாதிரி தானே அப்படிங்கிறாங்க. உடனே எல்லோரும் சிரிக்காங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, எல்லோரும் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து வரட்டுமா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை ஸ்ருதி நீ சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுங்க, கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி நான் கை கால் அலம்பிட்டு வரேன், வந்தோடனே சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் கை கால் அலம்பிட்டு வந்து சாப்பிட்றாங்க. உடனே நைட்டு வந்து சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த மனோஜ், பிரியாணியா இன்றைக்கி நைட்டு அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, நைட்லாம் பிரியாணி பண்ணால் செமிக்காது அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, வயசான காலத்தில் உள்ளவங்க வயசானவங்களை தான் செமிக்காது ஸ்ருதி அப்படிங்கிற ஸ்ருதி சொல்கிறாங்க, வயசானவங்களை தான் செமிக்காது, உங்களுக்கு என்ன உங்களுக்கு வயசு ஆயிடுச்சா அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை நான் எங்கே தான் அப்படின்ட்டு சாப்பிட உட்காடுறாங்க. அப்போ தான் அண்ணாமலை கிட்ட சொல்கிறாரு, அப்பா அந்த பொண்ணு விரதம் இருக்கா இல்லையாப்பா அப்படின்னு கேட்க ஆரம்பித்து. உடனே ஆமாம் அந்த பொண்ணு 48 நாள் விரதம் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. வீட்டில் பிரியாணி வைக்கக்கூடாது வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. நான் வைக்கல, ஸ்ருதி தான் பண்ண சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் ஆண்டி நான் தான் பண்ண சொன்னேன், அவங்க தானே விரதம் இருக்காங்க, அவங்க சாப்பிடாமல் இருக்கலாம், நம்ம சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு என்ன இருக்குது, நம்ம விரதம் இருக்கல அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலையும் சொல்கிறாங்க, ஸ்ருதி சொல்லுறது கரெக்டு தானே, இவ்வளோ நாள் இருந்தாச்சு இனிமேலும் ஏன் இருக்கணும், இந்த பொண்ணு விரதம் இருக்கட்டும், நம்ம சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. பிரியாணி வேறு பயங்கர மனமாக இருக்குது, நம்மளை கூட சாப்பிடக்கூடாதுங்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி நான் கறி சாப்பிடல, அந்த குஸ்கா மட்டும் சாப்பிடட்டுமா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எந்த காவும் சாப்பிடக்கூடாது, உங்கள் கையால் சமைச்சு போடாத சாப்பாடை மட்டும்தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. உடனே
ரோகிணிக்கு பயங்கர கடுப்பு. உங்கள் பேரை ஃபுல்லும் கெடுத்து அசிங்கப்பட்டு போயிருக்க, இந்த சூழ்நிலையும் கிண்டல் பேசுகிறேனே, பொழப்புல்ல, என் புருஷனை பொழப்புல்லன்னு அவன் ஒன்றையும் ஒருத்தன் வீடியோ எடுத்து போட்டான். உனக்கு ஒருத்தனும் வண்டி கூப்பிட்டு பாடல, நீ வீட்டிலே தான் கிடக்க, நீ எல்லாம் வந்து இன்னைக்கு கிண்டல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, ஆன்ட்டி எங்களெல்லாம் கிண்டல் பண்ணுறது வேலை வச்சுக்க சொல்லாதீங்க, அவரையே ஊரே கிண்டல் பண்ணிகிட்ருக்கு குடிகாரன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவுக்கு வந்துடுது. ரோகிணி என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அவரை குடிகாரன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க குடிகாரன் தானே அப்படிங்கிறாங்க. அவர் குடிக்கிறவங்க பக்கத்தில் நின்றுருக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே பனைக்கு கீழே பாலை வச்சு நின்றாலும் என்ன சொல்லுவாங்க, கல் குடிக்கன்னு தானே சொல்லுவாங்க. அதை மாதிரி உங்கள் வீட்டுக்காரர் குடிக்கலன்னாலும் ஒயின் ஷாப்பில் அவங்க கூட நின்றா குடிக்காரன் தானே சொல்லுவாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறார் அண்ணி இதை விடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோ சொல்கிறார் ஏன்டா விடணும், அவள் சொல்லுது ரோகிணி சொல்லுது 100% உண்மை தானே. பனைக்கு கீழே நின்று பால் குடித்தா அவனு என்ன சொல்ல போகிறாங்க, கல் குடிச்சா தானே சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறாங்க. சரிடா உன் பொண்டாட்டி சாப்பிடல நீயும் சாப்பிடாம இருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு சாப்பிடாம இருக்கணும், அவள் சாப்பிடாம இருந்தால் சாப்பிடாம இருக்கா அப்படிங்கிறாங்க. டேய் உன் பொண்டாட்டிக்கு ஒன்றுனா உனக்கு ஒன்று தானடா, சாப்பிடக்கூடாது, நீ வெளியே போ அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க சாப்பிட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா இவனும் சேர்ந்து வரதா இருந்தால் தானேப்பா அவங்க மாமா சீக்கிரம் வருவார் அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க அம்மா நீங்கள் 2 பேரும் சாப்பிடாதீங்க, போ ரோகிணி எதையாவது சமைங்க அப்படிங்கிறாங்க. ஆண்டி எனக்கு ஒன்றும் தெரியாத அப்படிங்கிறாங்க. அவங்க உப்புமா போட தெரியாது, மீனா அந்த ரவை எடுத்து கொடு அப்படிங்கிறாங்க. ஏம்மா இதையும் மறந்துட்டீங்கன்னு நினைக்கேன், இதையும் அவங்க தான் செய்யணும், தேடி எடுக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அங்கங்கே தேடுறாங்க, ரவை ஒரு ஓரமாக இருக்குது, அதை எடுத்து வறுக்கிறாங்க, ரொம்பவே கரிச்சிடுறாங்க. வீரே புகை மண்டலமாகிடுது. என்ன ரோகிணி இது கூட உங்களுக்கு சமைக்க தெரியாதா, நான் கூட ரவையை பண்ணிடுவேனே அப்படிங்கிறாங்க. உடனே சுற்றி உங்களுக்கு ரவையெல்லாம் கிண்ட தெரியுமா அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து மலேசியாவில் இதெல்லாம் பண்ண தெரியாதா அப்படிங்கிறாங்க. நான் பண்ணதில்லை அப்படிங்கிறாங்க. முதல்ல ரவையை வருங்க, அதுக்கப்புறம் வெந்நியை தாளிச்சிட்டு வெந்நியை கொதிக்க வச்சுட்டு ஊற்றுங்க கிண்டுங்க இவ்வளோ தானே அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பண்ணிடுறாங்க. சுத்தமாக உப்பு போடாமல் விட்டுடுறாங்க. உடனே சுத்தமாக உப்பு இல்லை ஆண்டி அப்படிங்கிறாங்க. நீ உப்பு போடாமல் தான் சாப்பிட்ணுமா, நீ உப்பு போடாமல் சாப்பிடு அப்படிங்கிறாங்க. இவங்க எல்லோரும் பிரியாணி சாப்பிட்றாங்க. மனோஜும் ரோகிணி மட்டும் உப்பு இல்லாத உப்புமாவை சாப்பிடுதாங்க. இதை பார்த்த சுருதிக்கும் ரவிக்கும் முத்துக்கும் பயங்கர சிரிப்பு வருது. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க சிரிக்காதீங்க, நம்ம நல்லா சாப்பாடு சாப்பிட்றோம், அவங்க சாப்பிடணும்னு ஃபீல் பண்ணுவாங்க, நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் பயங்கரமாக சாப்பிட்டுட்டு பல்லுலலாம் கறி போயிடுது. இதை விஜயாலேருந்து எல்லாருமே பல்லை குத்திட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு அம்மா நீங்கள் எல்லோரும் கறியை சாப்பிட்டு பல்லை குத்திட்டு இருக்கீங்க, நாங்கள் வந்து உப்புமா சாப்பிட்ட மாதிரியே இல்லை, நான் மட்டும் பிரியாணி சாப்பிட்டோமாம்மா அப்படிங்கிறாங்க. டேய் உங்கள் மாமா வெளியே வரணுன்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுதாங்களடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா முத்து தாம்மா வேண்டாது சொல்லிக்கிட்டு இருக்கான், அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுமா, நான் கூட அன்றைக்கி ஹோட்டலில் வந்து பிரியாணி சாப்பிட தான் செஞ்சேம்மா அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா வீட்டில் வந்து சைவமாக சாப்பிட வேண்டியிருக்கு, அதனால் நான் ஹோட்டலில் சாப்பிட தான் செஞ்சேன், இன்றைக்கி சாப்பிட்டுட்டுமாமா அப்படிங்கிறாங்க. டேய் இப்போ தானடா உப்புமா வயிறார சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. எங்கம்மா சாப்பிட்டேன், அரவித்து கூட சாப்பிடல, ரோஹிணி தான் சாப்பிட்டா அப்படிங்கிறாங்க. ரோஹிணிக்கும் ஆசை நைட்டு பிரியாணி எப்படி மிச்சம் இருக்கும், நைஸாக சாப்பிட்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உட்காந்துட்ருக்காங்க. இப்போ மனோஜ் போகிறாங்க. மனோஜ் இன்றைக்கி எப்படியும் பிரியாணி இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோஹிணி பிரியாணி நம்ம 2 பேர் பங்கு இருக்க தான் செய்யும், எல்லாருக்கும் உங்களுக்கு அப்புறம் நைஸாக எட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்து இவங்க எப்படியும் பிரியாணி எடுக்க வருவாங்க, மனோஜை பற்றி நம்மளுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணியை சூடு பண்ணி அவர் நேராக ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சிடுறாங்க. பிரியாணியை அடுப்போட்டில் தேடி பார்க்குறாரு, காணலை. இந்த சூழ்நிலையில் ஃப்ரிட்ஜில் தான் இருக்குது, பார்த்துட்டு ஃப்ரிட்ஜெல்லாம் தூக்கி வச்சுருக்காங்க, எட்டு போனால் ரொம்ப குளிருமே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. உடனே ஃப்ரிட்ஜில் தண்ணி குடிக்கிற மாதிரி முத்து போகிறாரு. என்னடா செஞ்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல அப்படிங்கிறாங்க. தெரியும் நீ என்ன செய்வேன்னு சொல்லிட்டு பிரியாணியை ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு, பேசாமல் வயிற்றில் தண்ணி ஊற்றிட்டு போய் படு அப்படிங்கிறாங்க. உடனே வேறு வழியே இல்லாமல் தண்ணி ஊற்றிட்டு கொண்டு போய் படு, தண்ணியை வயிற்றில் ஊற்றிட்டு படுக்காரு. உடனே ரோஹிணி கேட்குறாங்க என்னாச்சு பிரியாணி அப்படிங்கிறாங்க. அந்த பிரியாணி எடுக்க முடியல, முத்து சூடு பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம், பார்த்தீங்களாங்க நம்மளை பிரியாணி கூட சாப்பிட விட மாட்டோம் அந்த குடிகாரன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஊரே குடிகாரன்னு சொல்லிச்சு, ஆனால் பொண்டாட்டி கேட்குற மாதிரி சொன்னியோ அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. நீங்களும் அவளுக்கு பயப்படுதீங்க அப்படிங்கிறாங்க. நான் பயப்படலை, ஆனால் வாய் கொஞ்சம் அகலம் தான் முத்து மாதிரியே அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாங்க அவளும் அவனுக்கு ஏற்றாப்புல ஜாடிக்கு ஏற்ற மூடி தான் அப்படின்னுக்கிட்டு இருக்காங்க. தினேஷ் ரோஹிணிக்கு ஃபோன் அடிக்காங்க. ரோஹிணிக்கு வந்து ஃபோன் எடுக்க முடியல, மனோஜ் இருக்கான் எப்படி நம்ம பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. ரெஸ்ட் ரூமில் வந்து அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ சொல்லு அப்படிங்கிறாங்க. நான் பணம் கட்டணம் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. பணம்லாம் ரெடியாக தான் இருக்குது, உன்ட்ட கொடுக்கணும், எங்கே வச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. எப்பவும் போல் நீ பார்க்குக்கு வந்துரு அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி நினைக்காங்க அங்கே தான் வந்து மனோஜோட ஃப்ரெண்டு இருப்பார், அதனால் பார்க்குக்கு போக சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குக்கு வரல,
பார்லர் வந்துரு அப்படிங்கிறாங்க. உடனே அவர் ஃப்ரெண்டு ஃபோன் அடிக்காங்க. அன்றைக்கி மாதிரி உங்கள் ஓனர் வந்துட்டு வரக்கூடாது வைக்கக்கூடாதுன்னா எங்கே போகிறது அப்படிங்கிறாங்க. அப்போ நான் எங்கே தான் வரணும் அப்படிங்கிறாங்க. சரி நான் ஒரு இடம் சொல்கிறாங்க வந்துரு அப்படிங்கிறாங்க. எங்கே வரணும் அப்படிங்கிறாங்க. டி நகர் வந்துரு. டி நகரில் அவனை எங்கே பார்க்குறது அப்படிங்கிறாங்க. டி நகர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வந்துரு அப்படிங்கிறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் போகிறாங்க. உடனே பணத்தை கொடுக்குறாங்க. பணத்தை கொடுக்கும்போது மனோஜோட ஃப்ரெண்டு பார்க்குறாரு. இது ரோஹிணி ஆச்சா, மனோஜ் ஒய்ஃப் ஆச்சா, இவங்க ஏன் அவங்களுக்கு பணம் கொடுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவர் கிளம்பிடுறாரு. உடனே மனோஜுக்கு ஃபோன் அடிக்கிற. மனோஜ் உன்னோட ஒய்ஃபை நான் பார்த்தேன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில், அவங்க யாருக்கோ பணம் கொடுக்குறாங்களே, யாருக்கு கொடுக்காங்க அப்படிங்கிறாங்க. தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. உடனே மனோஜுக்கு ரொம்பவே சிந்தனையாக இருக்குது. ரோஹிணி பார்லருக்கு தானே ஏதோ வாங்கணும்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு, இப்போ யாருக்கு கொடுக்குறா பணம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ஃபோன் அடிக்காங்க. ரோஹிணி நீ எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. நான் பார்லர் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க, யாருக்கோ பணம் கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் அங்கேருந்து ஃபோன் அடிக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் மனோஜ் இங்கே தான் வந்திருக்கேன், பார்லருக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும், அதான் அந்த பொருள்லாம் கொண்டு வருவாங்க, அவங்களுக்கு கொண்டு கொடுக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ கால் பண்ணால் தான் அவங்களே வந்து வாங்கிக்குவாங்க, நீ எதுக்கு அங்கே போன அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ், நம்ம நேரடியாக போயிட்டால் சீக்கிரம் வந்துடும்ல அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி அதான் ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் அடித்தார், நீ நிற்கிறதுக்கு மேல் சைடு தான் நிற்காரு அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி முழிக்காங்க. ஆஹா, எங்கேனே தெரியாமல் நிற்கிறாரு அவங்க ஃப்ரெண்டு. மனோஜுக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க போலேன்னு சொல்லிட்டு மனோஜ் நான் அங்கே தான் பார்லர் தான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரோஹிணி, நானும் நம்ம பார்லர் தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. நம்ம பார்லருக்கு போகிறோன்னா அங்கே போனால் மாட்டிப்பாங்களே, ஓனர் இருக்காங்களான்னு தெரியலையான்னு சொல்லிட்டு அங்கே உள்ள வேலை உள்ள பொண்ணு கடிக்கிறாங்க. இந்த மாதிரி பார்லரில் ஓனர் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம் இருக்காங்களா, அப்போ மனோஜ் அங்கே போனால் மாட்டிக்குமேன்னு சொல்லிட்டு மனோஜ் நீ எங்கே போகிற அப்படிங்கிறாங்க. பார்லர் தான் போகிறேன், இங்கே தான் இந்த வழியாக தான் வந்தேன், அது போக இங்கே வெயில் பயங்கரமாக இருக்குது, பார்லரில் ஏசி இருக்குல்ல, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வெயில் தர போகிறேன் வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே ஃபோன் அடிச்சுட்டு சொல்கிறாங்க நீ போகாத அப்படிங்கிறாங்க. ஏன் பார்லர் போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. இல்லை லேடிஸ் நிறைய வந்திருக்காங்களாம், ஜென்ஸு போனால் கலைவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே ரோஹிணி, பார்லர் போனால் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குன்னு பார்த்தேன், இந்த ரிசப்ஷனில் உட்காந்தாலும் கொஞ்சம் நல்லா ஒரு காற்று ஃபேனுக்குன்னு இருக்கலாம், நான் இருந்துக்கிறேனே அப்படிங்கிறாங்க. ரிசப்ஷனில் இருந்தாலும் முடியாது, சரி வராது அப்படிங்கிறாங்க. அப்படியே அவன் பார்லர் வாசலுக்கு வந்துட்டு மத்துக்கா, அதான் போய் கொஞ்சம் இருக்கலான்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் தயவுசெய்து நீ பேர் அப்படிங்கிறாங்க. அப்படியே ரோஹிணி சரி ரைட் நான் ஆட்டோவில் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் வீட்டுக்கு போயிடுறாரு. என்ன நினைக்காரு, சொந்த பார்லராக இருக்குது, நம்ம மனைவியோட பார்லர், அது கூட போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதுக்காகவே நம்ம ஒரு ஜென்ஸ் பார்லர் வைக்கணும், அதை நம்ம வச்சு நடத்த வேண்டியதான், ஆத்திரவசம் நம்பி உட்காந்துக்கலாம்ல அப்படின்னு நினைக்காரு மனசுக்குள்ளே. ரோஹிணி அப்பா நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்லர் போகிறாங்க. அப்போ ஓனர் கேட்காங்க, என்ன ரோஹிணி உன் சௌரியத்துக்கு பாட்டில் போயிருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் நம்ம பார்லர் விஷயமாக தான் போனேன். என்ன விஷயமா போனேன் அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் அக்கௌண்ட்டில் தான் பணம் போடணும்னு போனேன் மேடம் அப்படிங்கிறாங்க. என் அக்கௌண்ட்டில் நீ ஏறலையே அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் போட போனேன், பேங்க்கில் செம்ம போட்டோம், நல்லா வந்துட்டேன், அதான் இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் தான் வந்துட்டீங்க, உங்கள்கிட்ட தான் நேரில் தர போகிற மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஓ அப்படியா, ஒழுங்காக வேலை பாருங்கள் ரோஹிணி, உங்கள் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வருது, எப்போவுமே நீங்கள் பார்லரில் இருக்க மாட்டேங்கிங்க, ரவுண்ட்ஸ்லேயே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது, இல்லைனா லீவ் போடுதீங்கன்னு சொல்லிட்டு வருது. ஏன்னா இனிமேல் சிசிடிவி வச்சா தான் முடியும், நீங்கள் ஒழுங்காக வாங்க, உங்களுக்கு இங்கே வர விருப்பம் இல்லை, நம்ம சொந்தமாக பார்லர் நடத்தணும், இப்போ ஒரு ஆள்கிட்ட வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீல் வந்துச்சுன்னா தயவுசெய்து நீங்கள் நின்றுங்க, தொழிலை கெடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் எனக்கு இந்த வருமானம் வச்சு தான் நீ சாப்பிட்டுட்ருக்கேன் நீங்கள் நிலமையில், நீங்கள் வேலையை விட்டு நிப்பாட்டிங்கன்னா என்னோடய நிலைமை ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படிங்கிறாங்க. அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு வேலை பாருங்கள் அப்படிங்கிறாங்க ரோஹிணிகிட்ட அந்த பார்லர் ஓனர். ரவியோட மாமா வாசுதேவன் சுதாட்ட பேசுகிறாங்க. நான் அந்த ரவிகிட்ட பேசி பார்க்குறேன், அவன் அடப்படவே மாட்டேங்கானே, எப்படி அவனை இங்கே வீட்டுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. எங்கள் அண்ணாமலை பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் அந்த பையனை நம்ம மகளை கல்யாணம் பண்ண வச்சுருக்காரு அப்படின்னு நினச்சாலும், ஆனால் அவன்கிட்ட பேசும்போது அப்படி தெரியலையேங்க அப்படிங்கிறாங்க. நீ தான் அப்படி நினச்சிட்ருக்க, அவங்க ரொம்ப புல்டப் பண்ணி ஓவராக ஆசைப்படுவாங்கன்னு நினைக்கிறேன், ஒட்டுமொத்த சொத்தை எழுதி வாங்கிறதுக்கு ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க, சுருதியுமே மனசு மாற்றிட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படி எங்கே சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ தான் வீட்டுக்கு எப்படியாவது கூட்டி வந்துடுவான்னு சொன்னேன், ஒவ்வொரு பிளானும் சொதப்பிட்டு இருக்கு, நீ எப்போ தான் கூட்டி வர போகிறே தெரில, நானே என் கௌரவத்தை விட்டு நேராக போய் அந்த பையன் ரெஸ்டாரண்ட்டில் பேசினேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரெஸ்டாரண்ட்டில் பேசினேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் சுருதி சொன்னால் நான் கூட நம்பலை அப்படிங்கிறாங்க. நீ சொன்னால உள்ளதை தான் நான் போய் பேசினேன், தனியாக ரெஸ்டாரண்ட் வச்சு தானே அப்படி பண்ணி பேசி பார்த்தா அந்த பையன் அடப்பட மாட்டேங்கான், காலத்துக்கும் அவன் சம்பளத்துக்கு தான் வேலை பார்ப்பான் போல, 12,000 வேலை பார்த்து என் பிள்ளையை எப்படி காப்பாற்றிடுவான் அப்படிங்கிறாங்க. நீ சொல்லுறது மாதிரி அவன் இன்னும் இந்த பைக்கை விற்றுட்டு சைக்கிளில் போகாமல் இருந்தால் சரி தான் அப்படிங்கிறாங்க. எனக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இப்போ சுருதி நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேக்கா, புருஷன் வீடு தான் பெருசுன்னு இருக்கா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் அவள் இல்லை சரியா, அவங்க வீட்டில் அப்படி மாற்றி வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அந்த விஜயா பயங்கர ஆசை பிடிச்சவா,
பணக்கார மருமக அப்படின்னு சொல்லி விழுந்து விழுந்து கவனிக்காங்க. அந்த மீனான்னு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு கஷ்டப்பட்ட பொண்ணு. அந்த பொண்ணு எல்லா வேலையும் வாங்கிக்கிட்டு இந்த ரோகிணியும் ஸ்ருதியும் தங்கத்தட்டில் வச்சு தாங்கிற மாதிரி தாங்கி நடிக்காங்க. அதனால் அந்த பிள்ளையை நம்பிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே வாசுதேவன் சொல்கிறாரு, நம்மளும் இந்த பிள்ளைக்கு என்ன குறை வச்சோம் ஸ்ருதிக்கு அப்படிங்கிறாங்க. எங்கள் காதல் படுத்த பாடுங்க என்ன அவன் புது புருஷன் அவங்களுக்கு மேலே அன்பு இருக்கத்தானே செய்யும் அப்படிங்கிறாங்க. அப்போ பழைய புருஷன் அன்பு இருக்காதா அப்படிங்கிறாங்க. நான் அதை சொல்லலைங்க, அவங்க பாசமாக நடித்தாங்கன்னா நம்ம பொண்ணு கொஞ்சம் நாளில் புரிஞ்சுக்கொள்ளாங்க அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டு நம்மளை தேடி வந்தால் நல்லது தான் அப்படிங்கிறாங்க. உடனே சுதா சொல்கிறாங்க, நம்மளை தேடி வந்தால் தான் நம்ம மருமகனுக்கு என்னென்னாலும் செய்யலாம், நம்ம ஸ்ருதிக்கு என்னென்னாலும் செய்யலாமே, நீங்கள் ஏன் இது பண்ணுறீங்க, நம்ம சொத்து பூரா அவளுக்கு தானே அப்படிங்கிறாங்க. அவனை நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம கையில் வைக்காமல் சொத்தை கொடுத்தோம்னா அவன் அண்ணாமலை குடும்பம் ஒட்டுமொத்தமாக அதை அனுபவிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு நம்ம விடக்கூடாதுல்ல, மருமகன் நம்ம வசமே வரணும், அவங்களுக்கும் அண்ணாமலைக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது, ஸ்ருதிக்கும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நம்ம சொத்து வந்து இவங்ககிட்ட நிலைக்கும், இவங்க அனுபவிக்க முடியும். அண்ணாமலை கூட்டு குடும்பத்திலே இருந்துக்கிட்டு நம்ம எல்லா சொத்தையும் கொடுத்தோம் அப்படின்னா அண்ணாமலை குடும்பத்தில் அந்த ரவுடி முத்து, என் அண்ணன் வேலைக்கு போகாத மனோஜ் எல்லோரும் அனுபவிப்பாங்க. இதை நம்ம சம்மதிக்க முடியுமா? அந்த விஜய் எல்லோரும் அனுபவிக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணோம், என் குடும்ப சொத்து இருக்குது, நான் ரயில்வேல அடித்து உருவாக்குனது வச்சது எல்லாம் நான் இப்போ கையாடல் பண்ணது எல்லாமே எதுக்காக, என் பொண்ணுக்காக தானே, என் பொண்ணு அனுபவிக்கணும் தானே. இன்றைக்கி என் பொண்ணு கடந்து கஷ்டப்படுது, எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எங்கே ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க, கவலைப்படாதாங்க அப்படின்னு சொல்லி சுதா வந்து வாசுதேவன்கிட்ட பேசுகிறாங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலைக்கு ஃபோன் அடிக்கிறாங்க பரசு. இந்த மாதிரி என் பொண்ணை வந்து மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்க, நம்மளை நீ வரணும் அப்படிங்கிறாங்க. என்றைக்கு வராங்க அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி ஈவினிங் தான் வராங்க அப்படிங்கிறாங்க. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு ஃபோன் அடிக்கிறார். முத்து எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்பா வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரிவா முத்து, நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. சரிவா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. என்னப்பா எங்கே போகணும் அப்படிங்கிறாங்க. பரசு மகளை பொண்ணு பார்க்க வராங்களா, நம்ம 2 பேரும் அங்கே போகணும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இதெல்லாம் நம்மளுக்கு தேவையாங்க, பொண்ணு பார்க்கறதுக்கு அவங்க பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா பார்த்துட்டு போகிறாங்க, நீங்கள் எதுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு போகணுமா, என் டியர் ஃப்ரெண்டு, எனக்கு வந்து அது பொண்ணு மாதிரி தான், என் மருமகன் நான் கூப்பிட்டு பழகியிருக்கேன், நான் கண்டிப்பாக வந்தாகணும்னு என் நண்பர் சொல்லி தான் நான் இப்படி போகாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. எப்பா அம்மா இது இப்படி தான் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, பரசு மாமா வீட்டுக்கு போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அது ரவிக்கு கட்ட வேண்டிய பொண்ணு சரிங்களா அப்படின்ட்டு நேராக போகிறாங்க. இதை பார்த்த விஜயாவுக்கு பயங்கர கடுப்பு. நல்ல வேலை ஸ்ருதியை ரவி கட்டினா, இல்லைன்னா அந்த பரசு மகளை ஒன்றத்துக்காக அதில் கட்டி வச்சுருப்பார் இவரும் தேவையில்லாத வேலை தானே பார்ப்பார் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே என்னது ஆண்டி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க. இல்லை ரவி இன்றைக்கி பெரிய பணக்காரியை கட்டியிருக்கான், இன்றைக்கி நல்லா இருக்கான் அப்படிங்கிறாங்க. அவர் எங்கே நல்லா இருக்கார் ஆண்டி, அவர் ஹோட்டலில் தானே வேலை பார்க்காரு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, இப்போ ஹோட்டலில் வேலை பார்க்கலாம், ரவியோட மாமாவோ ஏத்தையோ நாளைக்கு வந்து அவனுக்கு பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சு கொடுப்பாங்க, இல்லை அவ்வளோ சொத்துமே அவங்க 2 பேத்துக்கும் தானே, அவங்க தானே அனுபவிக்க போகிறாங்க. இன்றைக்கி எப்படி மனோஜ் கஷ்டப்படுறானோ அந்த நாளைக்கு வந்து உங்கள் சொத்து எல்லா சொத்துமே மனோஜுக்கும் உனக்கும் தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் பிஸ்னஸ் எப்போ தான் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவங்களும் ஐடியா வரட்டும்னுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. பணம் செலவு பண்ணதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு ஐடியா வரட்டுமா அப்படிங்கிறாங்க. இன்னும் ரோஹிணி நினைக்காங்க, ஆமாம் மனோஜ் ஆசை பயங்கரமாக படுவார், கார் வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணும் நினச்சிட்ருக்காரு, பணத்தையும் சம்பாதிக்கக்கூடாது, சீக்கிரம் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பரசு வீட்டில் வந்து அண்ணாமலை ரொம்பவே கௌரவப்படுத்துகிறாங்க. அப்போ பரசுகிட்ட சொல்கிறார் அண்ணாமலை, தகப்பன் ஸ்தானத்தில் என்னை கூப்பிட்ருக்கீங்க, என்னை கௌரவப்படுத்திங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த பொண்ணுக்கு ஏதாவது தங்க நகை போடணும், இப்போ என்ன செய்யணும் எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. உடனே பரசு சொல்கிறாரு, நீங்கள் வந்ததே போதும் அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், இல்லைப்பா நம்ம கண்டிப்பாக தங்க நகை போடணும் அந்த பொண்ணுக்கு, நம்ம சொந்த பொண்ணு மாதிரி தானே அப்படிங்கிறாங்க. அவங்க எல்லோரும் முத்து கால்லையும் அண்ணாமலை கால்லையும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த பொண்ணு மாப்பிள்ளை வீட்டில் சொல்கிறாங்க, இந்த கூட்டு குடும்பத்தில் நீங்களும் வந்து இருக்கீங்க, அவங்க எல்லார்ட்டையுமே நல்லா பழகுவாங்கன்னு நினைக்கிறேன், இந்த பொண்ணு நல்ல பொண்ணாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே என் நண்பன் பரசு சூப்பர் பையன், அவரோட மகா வந்து மிக அருமையான பொண்ணு, அந்த பொண்ணை கட்ட நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும், எனக்கு மருமகளாக வரலையே என் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த வருத்தம் கூட இருக்குது, அப்பேற்பட்ட பொண்ணு அப்படிங்கிறாங்க. உடனே உங்கள் நட்பை பார்க்கும்போதே தெரியுது, அவரும் ரயில்வேல வேலை பார்த்துருக்காரு, நீங்களும் வேலை பார்த்துருக்கீங்க, வேறு உறவாக இருந்தாலும் கூட அன்பும் ஐக்கியமாக இருக்கீங்க, இதே மாதிரி இந்த பொண்ணு இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அந்த பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணுக்கு தேவையான நகையை வந்து பரசு போடுதாரோ போடலையோ நாங்கள் போடுவோம் அப்படிங்கிறாங்க. நாங்கள் நகைக்காக பொண்ணை பார்க்க வரல, அப்பா குணத்துக்கும் அந்த பொண்ணு குணத்துக்கும் தான் பார்க்க வந்தோம் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நல்ல பொண்ணு கட்டிக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இப்பேற்பட்ட பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும், என் தம்பிக்கு தான் கொடுத்து வைக்கல அப்படிங்கிறாங்க. உடனே பர சொல்கிறாரு, அதை விட சூப்பர் பொண்ணு தான் ஸ்ருதி கிடைச்சாலப்பா அப்படிங்கிறாங்க. உடனே கல்யாண தேதியை முடிவு பண்ணுதாங்க. அப்போ கல்யாணத்துக்கு
இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு வாரத்தில் எல்லாம் எப்படி ரெடி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பரசுக்கு கேட்குறாரு. உடனே அப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரன் சொல்கிறாங்க, இல்லை ஒரு வாரம் தான் இருக்குது, அதை விட்டுட்டா எங்கள் பையனுக்கு 2 வயசு வந்துடுது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஒரு வாரம் இருக்குல்ல பரசு, நம்ம பார்த்துக்கலாம், நானும் என்ன வேலை செய்யணுமோ நானும் வந்து செய்கிறேன், முத்து நம்மளும் என்ன வேலை செய்யணுமோ செஞ்சுருவோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, பத்திரிக்கை கொடுக்கறதுலேருந்து எது கொடுக்குறதுனாலும் எங்களையே கூப்பிடுங்க, நாங்கள் எல்லாருமே வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் அண்ணாமலை, நீங்களாம் இருக்கும்போது என்னால் வந்து எதையும் செய்ய முடியும்னு நம்பிக்கை இருக்குது, என் பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்கள் நின்று தான் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு, கண்டிப்பாக நடத்தி கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே பரசுக்கு ரொம்பவே பயம், அந்த விஜயா வந்து ஏதாவது சண்டை கண்டு போடுமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, என் ஒய்ஃபை கூப்பிட்டு வர மாட்டோம், அவளுக்கு கொஞ்சம் குணங்கானாது சரியா, மீதி ஆட்கள் பூரா வருவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே பரசு சொல்கிறாங்க, இல்லை அண்ணாமலை நீ குடும்பத்தோடு தான் வரணும் அப்படிங்காங்க. சரி சரி அண்ணாமலை பரசு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. உடனே அண்ணாமலையும் அவங்க ஒய்ஃபும் பேசுகிறாங்க, அண்ணாமலை மாதிரி ஒரு நண்பன் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும், முத்து மாதிரி ஒரு தங்கமான பையன் கிடைக்கிறதுக்கும் நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அந்த முத்துவுக்கு கல்யாணம் முடியாமல் இருந்தால் கண்டிப்பாக முத்து கூட நம்ம பொண்ணை கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு அப்படி ஒரு ஆசை இருந்துச்சு, என்ன முத்து வந்து மீனாவை கல்யாணம் முடிச்சுன்னா ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் இல்லைனா வந்து என் பொண்ணை தான் கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறாங்க. நானும் அப்படி தானே நினச்சிட்டேன், நீங்களும் அப்படி தான் நினச்சிருக்கீங்கண்ணே அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த பையன் படிக்கலை, வேறு என்ன பண்ண போகிறேன் சொல்லு அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, இந்த பையன் குடிச்சிட்டான் வச்சுட்டான், வண்டி ஓட்டுதான்னு சொல்லி செல்லில் பூரா வந்துச்சுன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பொய்யுமா, அவன் வேண்டாதவன் ஒருத்தன் செஞ்சுருக்கான், இந்த பையன் குடிக்கவே இல்லையா, பையன் சும்மா நின்றுருக்கான், இவனை வீடியோ எடுத்து போட்டிருக்கான், அவனை பிடிக்காத பையன் போலுக்கு, அதை எடுத்து போட்டாங்க, அது பொய்ன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அந்த பையனை அறிவிப்பு வெளியிட்டான், ஏதோ ஏரியா தலைவர் முத்துக்கு நல்ல பழக்கம் போல், அவர் உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்படியா, முத்து தம்பி எந்த தப்பும் செய்யாது, எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மாநகராட்சியிலேருந்து ஒரு ஒப்புதல் அட்டையை கொண்டு வராரு ஒரு போஸ்ட்மேன். இதை வந்து வீட்டு வாசல் நிற்கிறாங்க. வீட்டு வாசல் நிற்கும்போது முத்து கேட்குறாங்க, நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வரோம், ஒரு பெட்டிஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க போல், அதுக்கு ஒப்புதல் அட்டை வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. யார் பெட்டிஷன் கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ரோகிணி அப்படிங்கிறாங்க. ரோகிணியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதை கொடுங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் கொடுத்துருவீங்களா அப்படிங்கிறாங்க. நான் எங்கள் அண்ணன் ஒய்ஃப் தான் நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த ஒப்புதல் அட்டையை பார்க்குறாங்க. பூக்கடை வந்து அகற்றுதல் தொடர்பாக மனுதாரர்னு சொல்லி ரோகிணி பேரை போட்டிருக்கு. இதை பார்த்துன்னு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. கார்பரேஷன்லேருந்து தான் வந்திருக்கு, அந்த ரோகிணி தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பா போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை வச்சுக்கிறாரு. வச்சுட்டு எல்லாருமே ஹாலில் இருக்காங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, இப்போ எல்லாரையுமே கூப்பிடுங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, எங்கே இவனுக்கு வேறு வேலை கிடையாது, இன்றைக்கி எங்கேயாவது சண்டலுக்கு வந்துருப்பான், இல்லை நான் குடிச்சிட்டு வந்துடுவான் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, நானும் அவனு தான் பரசு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடுவான், என்ன தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, நீங்கள் முன்னாடி வந்தீங்க, நான் பின்னாடி வந்தேன், இந்த சூழ்நிலையில் போஸ்ட்மேன் வந்தார், ஒரு ஒப்புதல் அட்டை கொடுத்துருக்காருப்பா அப்படிங்கிறாங்க. உடனே இந்த அட்டையை நேராக அண்ணாமலைட்ட கொடுக்குறாங்க. அண்ணாமலை ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. என்னங்க 2 பேரும் இந்த அட்டையை பார்த்து ஒரு மாதிரி ஷாக் ஆகிறீங்க, என்ன அந்த அட்டையை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பார்க்குறாங்க. விஜயா அந்த அட்டையை பார்த்துன்னு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. பொண்ணு ஏன் எல்லோரும் ஒரு மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவரு கேட்குறாரு மனோஜ், என்னப்பா எல்லோரும் ஒரு மாதிரி இருக்காங்க, என்ன விஷயம், அந்த அட்டையில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. மனோஜும் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. மனோஜ் ஷாக் ஆனதை பார்த்துட்டு, என்ன மனோஜ் நீனும் ஷாக் ஆகிருக்கிற, எல்லோரும் ஷாக் ஆகிருக்கிற என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வாங்கி பார்க்குறாங்க. ரோகிணியால் ஒரு பதிலும் பேச முடியல. ரோகிணி ஷாக்காக இருக்கிறத பார்த்துட்டு சுருதி வாங்குறாங்க. சுருதி பார்த்துட்டு கேட்குறாங்க, என்ன ரோகிணி இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இப்படி தானம்மா பண்ணுவாங்க, அடுத்தவங்க உழைப்பில் வாழன்னு நினைக்கிறவங்க எப்படி பண்ணுவாங்க, இப்படி தானே பண்ணுவாங்க, உழைச்சி தானம்மா நாங்கள் சாப்பிட்றோம், இல்லை அவர் புருஷனை மாதிரி பார்க்கலையோ எங்கேயோ படுத்து தூங்குதவாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்களால ஒரு பதிலும் பேச முடியல. உடனே ரோஹிணி, உன் பேரில் யாராவது பெட்டிஷன் போட்டிருப்பாங்க அப்படி இப்படின்னு விஜயா சமாளிக்கிறாங்க. பார்த்தீங்களாப்பா, நான் எதுவுமே சொல்ல வரல, அதுக்குள்ளே இந்த அம்மா சொல்கிறாங்க, 2 பேருக்கும் மீனா கடை வச்சது பிடிக்கல, இவங்க இது இப்படி பண்ணுவாங்கன்னு 100% தெரியும்பா, இவங்க வந்து பண்ணுனாங்க பண்ணலைங்கிறதுக்கு விவாதிக்கிறது வேண்டாம்னு சொல்லி தான் இருந்தேன், இப்போ பாருங்கப்பா ஆதாரப்பூர்வமாக வந்திருக்கு, இப்போ என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, ஆன்ட்டி தான் செய்ய சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஆகா, நம்மளை வேறு மாட்டி விட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நான் தான் அம்மா பண்ண சொன்னேன், இந்த வீட்டு வாசலில் பூக்கடை வச்சுருக்குது அசிங்கமாக தான் இருக்குது, அதனால சொன்னேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் பையன் அந்த பார்லர் அம்மா புருஷன் தெருவா பிச்சை எடுத்துகிட்டு தானே, அப்போ உங்களுக்கு அசிங்கமாக தெரியலையா அப்படிங்கிறாங்க. மனோஜ் சொல்கிறார், டேய் நான் வந்து பிச்சை எடுக்கிறதுக்காக எடுத்தேன், நான் பணக்காரன் அதுக்கு தான் பிச்சை எடுத்தேன் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு பிச்சைக்காரனும் ஒவ்வொரு காரணம் வச்சுருப்பான், அந்த காரணத்தை நீ வச்சுருக்க அவ்வளோதானே அப்படிங்கிறாங்க. உடனே எதுவுமே பேச முடியல இவரால், மனோஜால். உடனே மீனா கேட்குறாங்க, நான் கடை வச்சுருக்கனால உங்களுக்கு என்ன பிரச்சனை ரோகிணி, நான் தெருவில் தானே வச்சுருக்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன், ஆன்ட்டி சொன்னாங்க அதான் நான் பெட்டிஷன் கொடுத்தேன் வச்சேன் அப்படிங்கிறாங்க. அவங்க ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்காட்டும் பரவாயில்ல, என்னை ஏன் கெடுக்குறீங்க, நான் உழைச்சி தானே சாப்பிட்றேன், இல்லை யாரை மாதிரி நான் வந்து பார்க்லேயே எங்கேயோ தூங்கிட்டு வந்து சம்பாதிக்கிறேனா அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி என் வீட்டுக்கார கிண்டல் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் கிண்டல் பண்ணது சொல்லிகிட்டு இருக்கீங்க, வாழ்க்கையிலேயே அடிச்சிருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே
மீனாட்ட சொல்கிறாங்க முத்து, உன்ன மாதிரி உழைச்சி சாப்பிட தெரியாதா உங்களுக்கு, யாரையாவது ஏமாற்றி சாப்பிட தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. டேய் அவளும் சொந்தமாக பார்லர் வச்சு தான் நடத்துகிறா அப்படிங்கிறாங்க. பார்லரில் வேலை பார்க்குறா, சொந்தமாக நடத்தலை அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை முத்து பாட்டி தலையாட்டுதாரு. இல்லைப்பா, இன்னுமே உண்மையை சொல்லி தான் ஆகணும். மீனாவை சுயமாக தொழில் பண்ணது அவளுக்கு பிடிக்கல, அவள் சொந்தமாக வேலை பார்க்கல, ஒரு இடத்துல சம்பளத்துக்கு வேலை பார்க்குறா, அதனால் அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் ரொம்பவே ஷாக் ஆகுது. என்னடா சொல்லிகிட்டு இருக்க, அவள் சொந்த பார்லர் நடத்திட்டு இருக்காடா, இப்போ கூட எனக்கு சொந்த பார்லரில் பொருள் வாங்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட 1 லட்ச ரூபா வாங்கியிருக்காடா அப்படிங்கிறாங்க. டேய் நீனே 5 பைசாவுக்கு வழி இல்லாதவன், நீ போன்ட்ட 1 லட்ச ரூபா வாங்கியிருக்கலடா, அவள் சொந்த பார்லரே கிடையாடா, உன்னை இன்னும் ஏமாற்றிட்டு இருக்காடா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. நீ போய் அங்கே போய் கேளு, ரிசப்ஷனில் ஒரு பொண்ணு இருப்பாங்க, இந்த பார்லருடைய ஓனர் யாருன்னு அந்த பொண்ணுகிட்ட கேளு, இன்னும் மாங்கா மாதிரி இருக்காதா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கும் பயங்கர ஷாக் ஆகுது. டேய் நீ வேண்டாதைக்கு சொல்லாத முத்து அப்படிங்கிறாங்க. வேண்டாதைக்கெலாம் சொல்லலாமா, உங்கள் பேர் மாறினதில் ஒரு சூட்சமாக இருக்குது, அந்த பேர் மாற காரணமே அந்த பொண்ணு அந்த பார்லரை ஒத்துருச்சு, வாங்கினவங்க அவங்க பேரில் அவங்க பிராண்டட் பேரை வச்சுருக்குறாங்க, அதனால தான் அந்த பேர் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த பொண்ணு அதிலே வேலை பார்க்கணுன்னு விட்டாங்க, இந்த பொண்ணு வேலை பார்த்துட்ருக்கு, இந்த பொண்ணு தான் அந்த நிர்வாகத்தை பார்க்கு, என்ன சம்பளத்தை விட அங்கே கிடைக்கிறதுல கொஞ்சம் அடிச்சுக்கலாம், அதை அடிச்சுக்கிட்டு உங்களுக்கு கொஞ்சம் மாதம் 5000 தந்துட்டு உங்களை சமாளிச்சிட்ருக்கு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ரோஹிணிக்கு ரொம்பவே இதாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. இந்த முத்தை நம்ம அசிங்கப்படுத்தலான்னு பார்த்தா முத்து நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டானே, இந்த ஆண்டி இனிமேல் என்ன கேட்க போகிறாங்களேன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே திருதுன்னு முழிக்காங்க. மனோஜ் ரொம்பவே யோசிக்காங்க. இப்போவுமே இந்த போய் சொல்லி 1 லட்ச ரூபா வாங்கியிருக்கா, இன்னும் எதெல்லாம் நம்மகிட்ட போய் சொல்லியிருக்காளா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்கிறாரு. இனி ரோஹிணி வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.